so. No, 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 I don't think so. No, 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 it's never, ever, 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 ever gonna. Hello guys, welcome back to my channel MT Traveler. We are so இந்த ட்ரிப் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் தமிழ் பார்த்துருப்பீங்க. நம்ம வெள்ளிங்கிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் ட்ரெக்கிங் தான் சொல்லணும் அதை. ஸோ 7 மலை ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் டைம் இங்கே போகிறது. ஸோ இந்த வாட்டி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2023 போனேன், 24 போகல. ஸோ 25 கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எப்படி இருக்கு? ஆவரேஜா? ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டிலேருந்து சேலம் போகிற ரோட்டில் முட்டல் பார்க் அண்ட் ஃபால்ஸுக்கு ஒரு ரோடு வந்து ரைட் கட் ஆகும், போட் போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் ஷாப் இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் நோக்கி அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங்கு ஒரு சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே இந்த ஒரு லாங் ட்ரைவ் ஹைவேஸில் வந்து போகிறது வந்து ஒரு சூப்பரான ஃபீல் தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வெள்ளியங்கிரி வந்தாச்சு, அடிவாரம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு 12 மணி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பின்னாடி இப்போ தான் அந்த ஃபாரஸ்ட்டு பீப்புளெலாம் வந்து ஜீப்பில் போயிருக்காங்க. பின்னாடி ஏதோ யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யானை வந்திருக்கானு தெரியல. நாங்கள் ஏற போகிறோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு கேட் மாதிரி இருக்கும், அந்த கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வெள்ளியங்கிரி ஆண்டவர். ஸோ இதுதான் அடிவார கோயில். இங்கே வந்து சாமி கும்பிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க போயிட்டு வந்து டயர்டில். நீங்கள் வெள்ளியங்கிரி வரணுன்னா கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா 14D அந்த பஸ்ஸில் வரணும். நான் அந்த பஸ்ஸில் தான் வந்தேன். 14Dயில் வந்தீங்கன்னா ஈஷா கிட்டே வரும். ஸோ ஈஷாலேருந்து இங்கே ஷேரட்டில் வந்துடலாம். அப்புறம் வெள்ளியங்கிரிக்கே நிறைய பஸ் இருக்குது. அந்த பஸ் நம்பர் என்னன்னு தெரில. ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடலாம். அடிவாரத்துலேயே உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, குளிக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அங்கேருந்து ஏற ஆரம்பிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் போயிட்டு வந்து டயரில் தூங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு ஏறுறதுக்கான என்ட்ரன்ஸ் கேட் அது. ஸோ அந்த கேட்டு தான் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 4 மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மே மாதம் முடிகிறப்ப அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ முதல் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குச்சி வந்து நாங்கள் வாங்கலை. ஸோ இங்கே சைடில் நிறைய பேர் போயிட்டு வந்து போட்டிருப்பாங்க, அதை வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு மலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸு தான். ரொம்ப டயர்டாகிடும் பாடியை. அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டயர்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீண்டும் சந்திப்போம். இவர் இப்போ இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கிறார். சீரியஸாகவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஃபஸ்ட்டு மலை அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம். பொறுமையாக தான் ஏறணும், அதான் வந்து நல்லது. நீங்கள் வந்த இதில் வேகமாக ஏறிட்டிங்கன்னா ரொம்ப டயர்டாகிடும் பாடியை. அதனால் எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஏறுங்க ஃபஸ்ட்டு மலை மட்டும். ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி டார்ச் இல்லாமல் நைட்டு ஏற முடியாது. நாங்கள் டார்ச் கேட்டோம் எவ்வளோன்னு. ஒரு சின்ன டார்ச் வந்து 250 ரூபா எவ்வளோ சொன்னாங்க. சரி வேணாம் அப்படின்ட்டு ஃபோன் டார்ச்லேயே யூஸ் பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு எவ்வளோ டயர்டானாலும் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த சிவனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டயர்டெல்லாம் போயிடும். இறங்கும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மலையோட அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை விநாயகர் கோயில் தான். இந்த கோயில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு மலையில் ஒரு பெரிய ரெஸ்ட் எடுத்துட வேண்டியதான். உங்களுக்கு சோடா எல்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிங்க. அடுத்த மலைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும். படிக்கட்டு ப்ளஸ் அந்த உடஞ்சி போன படிக்கட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோப் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே படிக்கட்டு இருக்கும். அப்புறம் படிக்கட்டு உடஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்லாம் மலை ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ 7வது மலை கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். அதனால் பார்த்து ஏறணும், பொறுமையாகவே ஏறுங்க. ஏறி வந்த டயர்டில் இந்த லெமன் ஜூஸ் ஒன்று போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலையில் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, செகண்ட் மலையில் ஒரு ரேட்டு, தேர்ட் மலையில் ஒரு ரேட்டு, லாஸ்ட்டு 5வது மலை போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வளோ காசு கொடுக்கறது ஒர்த்து தான் தோணும் உங்களுக்கு. நீங்கள் ஏறும்போது இறங்கும்போது பார்க்கலாம் நிறைய பேர் வந்து
அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டமான, நம்ம நார்மலாக நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அவங்க எல்லாம் தூக்கிட்டு மேலே போவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து பேரெல்லாம் பேசாதீங்க, எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுத்துருங்க, அதான் ரொம்ப நல்லது. அது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ சாப்பிட என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. சரியான ஃபாகு, மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. சன்ரைஸ் பார்க்கலான்னு கஷ்டப்பட்டு நடுவில்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறி வந்தோம். கடைசியில் சன்ரைஸும் தெரில, ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபாகு தான். நடுவில் லைட்டாக தூரல் வேறு போட்டுச்சு, இப்போ அப்பப்போ தூரல் வேறு போடுது. ஸோ நாங்கள் பாருங்கள் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஏறும்போது ரொம்ப ஹாட்டாக அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாகு, மிஸ்ட்டு, லைட்டாக தூரல், அதுக்கப்புறம் விடிஞ்சு கொஞ்சம் வெயிலும் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வழி பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதுதான் ஹார்டஸ்ட்டு கிளைம்பு. ஸோ லைட்டாக நைட்டு மழை பெஞ்சிருக்கு போல், அதனால் ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் போகணும். அது பாருங்கள், இது வந்து 5வது மலையிலேருந்து இறங்குறோம். அப்படியே கீழே இறங்கி அப்படியே ஏறும். ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் கிளைமேட் பாருங்கள், வேறு லெவல் கிளைமேட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் 2023 வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இந்த மிஸ்ட்டு ஃபாகெலாம் இல்லை. கிளைமேட் கொஞ்சம் கிளியராகவே இருந்தது, மழையும் பெய்யலை. நைட்டு ஃபுல்லாக ஏறணும், பகல் ஃபுல்லாக இறங்கணும், வெயில் அடிச்சிடுது. இப்போ வந்து கொஞ்சம் மிட் நைட்டில் ஏறதுனால கரெக்டாக காலைல அந்த ஃபாக் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் நடக்கிறதுக்கு. சீரியஸாக கைஸ், இது வந்து நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ட்ரெக்கிங் தான். ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கும். பட் என்னென்னா ரொம்ப அவசரப்படாமல் ரொம்ப பொறுமையாக அந்த ட்ரெக்கை நீங்கள் பண்ணணும். ஏன்னா இது நிறையா பேருக்கு ஹெல்த் இஷ்யூலாம் உண்டாக்குது, நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து வரணும். பாருங்கள் ரொம்பவே வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது, மழை பெஞ்சி தண்ணியெல்லாம் பாருங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ நேற்று நைட்டு இறங்கினவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பக்கம் மிஸ்ட்டு, ஒரு பக்கம் தண்ணி. ஸோ இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரும். கீழே வந்தீங்கன்னா பாறையில் தான் வந்து விழுந்து அடிப்படும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். 5வது மலையிலையும் 6வது மலையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பப்போ ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக நடந்துக்கலாம். ஸோ வியூ பாருங்கள் 6வது மலையிலேருந்து எப்படி இருக்குன்னு. இதுதான் 6வது மலையோட வியூ. அங்கே பாருங்கள் சிறுவாணி ஃபால்ஸ் தெரியுதா உங்களுக்கு, ஒயிட் கலரில். ஸோ ஒரு சூப்பரான ஒரு வியூ. மிஸ்ட்டு வந்து போகுது, திடீர்னு மிஸ்ட்டு வருது. ஸோ இப்போ நாங்கள் 6வது மலையில் உட்காந்துட்ருக்கோம். 7வது மலை அந்த கடைங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 7வது மலை. அதுவும் மேலே தெரிகிற அந்த பாறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிகிரி ஆண்டவர் இருக்கார். அங்கே தான் போய் நம்ம பார்க்க போகிறோம் அவரை. அந்த பாறை எடுத்து வந்து மேலே தான். லெட் ஸ்டார்ட். போங்கடா. லைட்டாக பாருங்கள் வெயில் அடிச்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மிஸ்ட்டு வந்துச்சு, அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு திடீர்னு. ஸோ மிஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, மழை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு, வெயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 7வது மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாதையே. இதுவும் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பாதை தான். மழை பெய்யறதுனால தண்ணி வேறு வருது, அதனால் வந்து வழுக்குது ரொம்ப. மிஸ்ட்டை பாருங்கள், வாவ், ஒரு சூப்பரான ஃபீலிங். அந்த மலையில் நடந்து வர்றதுக்கு அதுக்கும் சூப்பராக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. 7வது மலை சீக்கிரமாக ஏறிட்டு லெஃப்ட்ல போ. ஸோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி பாருங்கள் பேக்ரவுண்டை. ஸோ அப்படியே சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெஸ்லிங் மழை பெய்கிற ட்ரெஸ்லிங் தெரியும் கண்டிப்பாக. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டு.
ஸோ ஒரு சூப்பரான ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள் ஒரு பக்கம். பிரேக்ஃபாஸ்ட் டைம் இதுதான் வந்து என்ன சாப்பிட்றீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம், ப்ரெட்டு ஜாம் வாங்கிட்டு போயிருந்தோம், பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் சுற்றி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதை தான் சாப்பிட்டோம். பேக்ரவுண்டு பாருங்கள், மிஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஊட்டியா கொடைக்கானலாம் டவுட் வரும். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்தாச்சு 7வது மலை, சிவபெருமானை பார்க்க வந்து வந்தாச்சு 7வது மலைக்கு. செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் பார்க்க போகிறோம் இப்போ தான். மிஸ்ட்டை பாருங்கள், ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. விநாயகர் பாருங்கள். பில்லர்ரா ஃபைனலி வெள்ளிங்கிரி ட்ரெக்கிங் 2025 கம்ப்ளீட்டட். எஸ். உங்கள் பயணம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வெள்ளிங்கிரி ட்ரெக்கிங்னா டைம் செட் பண்ணிட்டு வரக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் வாங்க. 2 டேஸில் முடியும் 1 டேயில் முடியும்னு வரக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 மலைலாம் வந்து ஃபுல்லாக படிக்கட்டு. ஸோ வந்து வேகமாக ஏறக்கூடாது, ஸ்லோவாக தான் ஏறணும். அப்போ தான் வந்து ரொம்ப நேரம் நடக்க முடியும். ஃபாஸ்ட்டாக ஏறினீங்கன்னா மூச்சு வாங்கிடும், அங்கேயே உட்காந்துருவீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். அதே மாதிரி ட்ரெக்கிங் ஷூஸ் இருந்தால் பெட்ரு. ஸோ ரெயின் கோட் இருந்தால் பெட்ரு. அப்புறம் ஃபுட்டு எல்லாமே நீங்களே தான் கொண்டு வரணும். மேலே பெருசாக ஃபுட்டு இருக்காது. தண்ணி நீங்கள் நிறையா தண்ணி உங்களுக்கு தேவைப்படுனா தண்ணி நிறையா நீங்கள் கொண்டு வரணும். மேலே தண்ணி வந்து ரொம்ப கம்மி தான். தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. இப்போ எல்லா எமர்ஜென்சிக்கும் தண்ணி வேணால் நீங்கள் தான் எடுத்துக்கணும். 6வது மலை கிட்ட வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் குட்டியாக. ஸோ அங்கே தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். மற்றபடி வேறு எங்கேயும் தண்ணி இருக்காது. வேறு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் கொண்டு மேலே வந்தது எப்படி ஃபீல் ஆச்சு? எப்படி ஃபீல் பண்ணீங்க நடந்து வந்தது? மேலே நடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஃபைனலாக 7வது மலை ரீச் ஆகிட்டோடனே அந்த எல்லா கஷ்டமும் பறந்துருச்சு. கிரி அவர்களே தாங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் இதுக்கப்புறம் சொல்லுவோம். நீங்கள் ஐயா கிரி ஐயா உங்கள் சிறப்பாக ஏறிட்டோம் பார்த்து. அதுதான் 3வது கால் எங்களுக்கு. ஆமாம், மெயினாக இந்த குச்சி இல்லாமல் யாராலையும் வர முடியாது, போக முடியாது. த ஸ்பாய்லர் நவீன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்து. வெற்றிகரமாக 7 மலையை தாண்டி வந்தாச்சு. அதே வெற்றிகரமாக 7 மலையை தாண்டி கீழே இறங்கிடணும். நான் 2வது தடவை வந்திருக்கேன். இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் நான் தான் குருசாமி ஆர்சிபி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆர்சிபி மாதிரி குருசாமின்னு வானுங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, லாஸ்ட்டில் வருவானுங்க. ஓகே, முடி ஃபைனல் கண்டென்ட்டாக தான் சொல்லி ஃபைனல் கண்டென்ட் என்ன சொல்றது? அனைவரும் வாருங்கள், பாருங்கள், எல்லாரும் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. லைஃப்ல ஒரு டைம் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பட் குட் ஹெல்த்தோட வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அந்த ப்ரெஷர், பிபி, சுகர் இதெல்லாம் எதுனா கண்டிப்பாக வராதீங்க. குட் ஹெல்த்தோட வாங்க, குட் ஹெல்த்தோட போங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. கண்டிப்பாக இதை வந்து வருஷத்தில் 3-4 மாதம் ஓப்பனில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஜென்ட்ஸ் மட்டும் தான் அலௌடு. லேடிஸ் வந்து ஒரு சிலரால் மட்டும் தான் ஏற முடியுது. கொஞ்சம் ஏஜ் பர்சன்லாம் கூட வராங்க தைரியமாக. ஸோ கான்ஃபிடென்ட்டாக வாங்க. வெள்ளிங்கிரி ட்ரெக்கிங் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாடோட ஃபைனஸ்ட் ட்ரெக்கிங். ஆமாம், தமிழ்நாடோட ஹார்டஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் ட்ரெக்கிங். ஒன் ஆஃப் த. தேங்க்யூ 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 தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஏறி இறங்கியாச்சு. இறங்கும்போது ஃபுல்லாகவே மழை, பயங்கரமான மழைங்க. மழை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனாலே ரொம்ப டிலே ஆச்சு. அங்கங்கே நின்று பார்த்தோம். அப்புறம் நின்றுட்டு எந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் பாருங்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி நடக்கிறாங்க. ஏன்னா மழைக்கு அதுக்கும் ஃபுல் எஃபர்ட் போட்டு நடந்ததுனால உங்களுக்கு காலெலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே. ஸோ ஃபைனலி வெள்ளியங்கிரி 2025 வந்து கம்ப்ளீட்டட். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். எல்லாருமே வந்து சிறப்பாக போயிட்டு சிறப்பாக வந்தாச்சு. கூட்டம் கம்மி. வீக் டேஸில் பிளான் பண்ணி வாங்க, அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் சாமியை பார்க்கலாம். ஆனால் மழை பெஞ்சு இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து சென்னை போகணும். ஸோ வெற்றிக்குறி வந்து போட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாபாய்.